நண்பர்களே பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருந்தேன். ஊர்ல வண்டியில சுத்திட்டு இருந்தப்போ, சரி காளான் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்துச்சு. ஸோ, அதனால காளான் பிரியாணி வாங்குறதுக்காக கடைல போய் வாங்கிட்டு வந்துட்டேன். பாக்கெட்லாம் பிரிச்சுட்டேன். காளான மட்டும் தயவு செஞ்சு நல்லா வாஷ் பண்ணுங்க. ஏன்னா காளான்ல ரொம்ப இது இருக்கும். ஸோ, சேஃப்டி முக்கியம். ஸோ, நல்லா எல்லாத்தையுமே 4 நாளா கட் பண்ணி போட்டுட்டு, நல்லா வாட்டர்ல மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ, வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, பிரியாணி செய்ய தேவையான தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளியை பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ, அதுக்கப்புறமா வெங்காயமும் வெட்டிட்டு அடுப்பை பற்ற வச்சுருங்க. அடுப்பை பற்ற வச்சு குக்கர் சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க, பிரச்சனையே இல்லை. ஸோ, எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா ஒரு ஸ்மெல் வரும். ஸோ, அதுக்கப்புறமா இந்த பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடிமேட்லேயே வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ, மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆனோடனே ஆனியன் போடுங்க. ஸோ, ஆனியன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கோல்டன் நிறமாக வந்ததுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா தக்காளி போடணும். ஸோ, தக்காளியை நல்லா போட்டுட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள் கைஸ். ஸோ, மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா மசாலா எதுவும் ஆட் பண்ணாதீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். ஸோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா கரம் மசாலா வேணாலும் கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எது வேணாலும் போடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா போட்டுட்டேன். கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலாவும் போட்டேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ, அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா காளானை போட்டுக்கலாம். காளானை போட்டு நல்லா குக்கரில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ, மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா தயிர் கர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நீங்கள் 2 பாக்கெட் தயிர் தாராளமாக ஊற்றலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ, நல்லா தயிர் ஊற்றி 2 பாக்கெட் நானும் பார்த்திங்கன்னா 2 ஆருத்ரா தயிர் வாங்கி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ, நல்லா கிண்டணும். நல்லா கிண்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டேஸ்ட்டு பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. லைட்டாக அரை சொம்பு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க, ஒரு 10 மினிட்ஸ். அதுக்குள்ளே இடையில ஒரு லட்டை சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா நானும் அரிசியை கழுவிட்டு அரிசியை போட்டுட்டேன். அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் 3 டம்ளர் போட்டிருந்தேன். ஸோ, நல்லா 3 டம்ளர் போட்டுட்டு தண்ணியும் தேவையான அளவு 3 சொம்பு தண்ணியும் ஊற்றிட்டேன். ஸோ, விசில் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா சாங் கேட்டுட்டு இருந்தேன் ஹோம் தேட்டரில். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா விசிலும் வந்துடுச்சு. ஸோ, அதை வந்து நான் கிளறலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே அம்மாவை மிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. மறக்காமல்